இருக்க யங்ஸ்டருக்கு சாதாரண சாம்பார் கூட வைக்க தெரியலங்க. நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்களேன். ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுக்கோங்க. எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு பொரிய விட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துக்குங்க. வெங்காயம் சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. வெங்காயம் கருவேப்பிலை வதங்கின பிறகு கத்தரிக்காவை கட் பண்ணி அது கூட சேர்த்துக்குங்க. இது கூடவே உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு குழம்பு மிளகாய்த்தூள், சாம்பாருக்கு தேவையான அளவு காரம் சேர்த்து தண்ணி விட்டு கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்கணும். காய் வெந்திருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு காய் வேகணுங்க. இப்போ பாருங்கள், காய் வெந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக புளியை கரைச்சி தண்ணியை சேர்த்துக்குங்க. இப்போ தண்ணி சேர்த்த பிறகு நல்லா கொதிக்கணும். அந்த பச்சை வாசனை போகணும். கடைசியாக பருப்பை வேக வச்சு அது கூட சேர்த்துக்கணும். நான் குக்கரில் பருப்பு, தக்காளி, பூண்டு, பெருங்காயம், மஞ்சத்தூள் 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். அந்த பருப்பை இது கூட விட்டுக்கலாம். இப்போ பருப்பு சேர்த்த பிறகு ஒரு கொதி வந்ததுன்னா போதுங்க, சாம்பார் ரெடி.